சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6 இப்பொழுது வாழ வைக்கும் வைட்டமின். செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்படுவதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. தேசிய ஊட்டச்சத்து வாரமா செப்டம்பர் 1 to 7 வரைக்கும் கொண்டாடிட்டு வரோங்க. அதையொட்டி இன்னைக்கு நம்ம சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறுதானியத்தை பற்றி தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சிறுதானியம் ராகிங்க. ராகி பலகாரம் கால்சியத்தின் அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி ராகியில் அத்தனை சத்துக்களும் இருக்குதுங்க. ராகியை கேழ்வரகு அப்படின்னும் இன்னும் பல பேர் கூட ராகிக்கு இருக்குங்க. அரிசியை போலவே மாவுச்சத்து நிறைந்த ஒரு தானியம் ராகி தாங்க. அரிசி போல அப்படின்னு சொல்லிட்டோம், அப்போ அரிசியில் செய்கிறதெல்லாம் இதுலேயே செய்ய முடியுமான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆமாங்க, இட்லி, தோசை, இது மட்டும் இல்லாமல் இடியாப்பம், பணியாரம் அப்படின்னு அரிசியில் செய்கிற எல்லாமே நம்ம ராகிலையும் செய்ய முடியுங்க. ராகியில் 1-2 வகை மட்டும் இல்லைங்க, மொத்தம் 60 வகையான நாட்டு ராகிகள் இருக்குங்க. அரிசி, கோதுமை உள்ளிட்ட பல தானியங்களை விட கேழ்வரகுல தான் கால்சியமும் இரும்பு சத்தும் அதிகமாகவே இருக்குங்க. சைவ உணவுகள்லையே அதிகப்படியான கால்சியமும் இரும்பு சத்தும் நம்ம ராகில தாங்க இருக்குது. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாலை விட 3 மடங்கு கால்சியமும் அரிசியை விட 10 மடங்கு கால்சியமும் இதில் தாங்க இருக்குது. கேழ்வரகுல இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகையை சரி செய்யறதுக்கு உதவியாக இருக்குதுங்க. நம்ம ஊரில் பல இடங்களில் ராகி களி, அடை, கூழ் அப்படின்னு நம்ம ஊரில் எப்பவுமே ராகி மனம் வீசிட்டு தானங்க இருக்குது. இப்போவும் நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்களுக்கு ராகி கூழ் தானே கொடுத்துட்டு வர்றது வழக்கமாகவே இருக்குது. குழந்தைகளுக்கு தர சத்து மாவுலேயே ராகியும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாகவே இருக்குதுங்க. சத்து மாவு தயாரிப்பதில் ராகி ஒரு முக்கியமான இடத்துல இருக்குதுங்க. ராகியில் புரதம், கொழுப்பு, இரும்பு சத்து, நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், தயமின், கார்போஹைட்ரேட் அப்படின்னு எல்லாமே சரியான விகிதத்தில் இருக்குதுங்க. ஊட்டச்சத்தும் அமினோ அமிலங்களும் நிறைஞ்சு இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு ராகியை கஞ்சியாக காய்ச்சி கொடுத்தோம்னா ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்கு சத்தான, சுவையான, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அப்படின்னா ராகி தாங்க. அதுவும் குறைஞ்ச விலையில. குழந்தைகள் மட்டும்தான் இதை சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லைங்க. மாதவிடாய் காலத்துல பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் அவசியமாக சாப்பிட வேண்டிய உணவில் ராகியும் ஒன்றுங்க. எப்பவும் இளமையா இருக்கணும் அப்படின்னா ராகியை சாப்பிடலாங்க. தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறதுக்கு மிகவும் உதவியா இருக்கிறது ராகி தாங்க. கேழ்வரகு களியானது உடல் உஷ்ணத்தை குறைச்சு குடல் பகுதியை வலிமையாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுதுங்க. தினமும் கேழ்வரகு சாப்பிட்றதுனால குடல் புண் குணமடைகிறதுக்கு மிகவுமே உதவியாக இருக்குதுங்க. கேழ்வரகுல இருக்க நார்ச்சத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு மிகவுமே உதவியாக இருக்குங்க. சர்க்கரை நோயாளிகள் கேழ்வரகை அடையாவும் புட்டாவும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவுமே உடலுக்கு நல்லதுங்க. கேழ்வரகை களியாக தான் சாப்பிடணும்னு இல்லை, புட்டாவும் பணியாரமாவும் தோசையாவும் இட்லியாவும் இனிப்பு வகையிலையும் கார வகையிலையும் எப்படி வேணா சமைச்சு சாப்பிடலாங்க, நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி. அதுல ஒரு வகையா இன்னைக்கு கேழ்வரகு புட்டு எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்களா? தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாமாங்க. ராகி புட்டு செய்யறதுக்கு 1 கப் ராகி, 1/2 கப் வெல்லம், கொஞ்சம் துருவன தேங்காய், கொஞ்சம் உப்பு. முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்து அந்த கிண்ணத்துல ராகி மாவு போட்டு கொஞ்சோண்டு உப்பை போட்டு தண்ணி தெளிச்சு ஈரமாகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. ஈரமாக இருக்க ராகி மாவு எடுத்து இட்லி கொப்பரை துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பொடியாக்குன வெள்ளத்தை எடுத்து போட்டு கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு துருவன தேங்காய் எடுத்து போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு சூடு ஆறுறதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்டோம்னா கமன்னு இருக்குங்க. சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி அடுத்த ஒரு சிறுதானியத்தை பற்றி நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தில் இன்னைக்கு நம்ம பார்த்தது ராகி. சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 இதுவரை கேட்டோம் வாழ வைக்கும் வைட்டமின். செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்படுவதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி.